பாருங்க சட்னியே அரைச்சி சூப்பராக இருந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சட்னியை இப்படி தான் சாப்பிடணும். நல்லெண்ணெய் ஊற்றாமல் சாப்பிட்டோம் அப்படி உரைக்கும். நம்ம ரொம்ப வேலை செய்யவே என்னமோண்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி சூப்பராக தோசை ஊற்றி சாப்பிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தெரியுதா? சூப்பராக இருக்கா சட்னி? இதில் ஒன்றுமே போடல. தக்காளி, வரமிளகாய், பூண்டு, உப்பு வச்சு பச்சையாக அரைச்சிருக்கேன். பச்சையாக அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே 10 தோசைனாலும் சாப்பிட்லாம்.